السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله சிஸ்டர்ஸ் இன்ஷால்லா தாலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஹ் பாடத்தில் சஜ்தா சஹு பற்றி பார்க்க போகிறோம். மறதிக்கான சஜ்தா அப்படின்னு சொல்லுவோம். சஜ்தா சஹு அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தொழக்கூடியவர்கள் அவங்களுடைய தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகளை இல்லைனா குறைகளை நிறைவு செய்கிறதுக்காக 2 சஜ்தாக்கள் செய்யணும். இதுக்கு பேர் தான் சஜ்தா சஹு அப்படின்னு சொல்லுவோம். சஜ்தா சஹு அப்படின்னும் சொல்லலாம், சுஜூது சஹு அப்படின்னும் சொல்லலாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட தொழுகையில் மறதியின் காரணமாக தவறு செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த தவறு நமக்கு பெரும் அருட்கொடையாக அமைஞ்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தவறு ஏற்பட்டதுனால என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் பொதுவாகவே பலகீனமானவன். இதனால் ஷைத்தான் ரொம்ப ஈஸியாக நம்முடைய உள்ளத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்திடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் தொழும்போது ஷைத்தான் அவரிடம் எத்தனை தொழுதார் என்பதை அறியாத அளவிற்கு அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். இந்த நிலையை ஒருவர் அடைந்தால் உட்கார்ந்த நிலையில் 2 சஜ்தாக்கள் செய்யட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதனால தான் நம்ம தொழுகையில் கூட்டியோ இல்லைனா குறைச்சோ தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லைனா வேறு ஏதாவது தவறு செஞ்சிட்டாலோ நம்ம சஜ்தா சஹு செய்யணும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த குறைகளை சரி செய்கிறதுக்கு பரிகாரமாக 2 சஜ்தாக்களை செய்ய சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு தாம் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதோம் என்பது தெரியாவிட்டால் அவர் தொழுகையின் இறுதியில் அமர்வில் மறதிக்கு பரிகாரமாக 2 சஜ்தாக்கள் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சஜ்தா சஹு பொதுவாக நாம் 3 விஷயங்களுக்காக செய்யணும். இது எல்லா தொழுகைகளுமே பொருந்தும். ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்து தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தொழுகைகளுக்குமே இந்த சட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போது வேணும்னே தொழுகையை குறைச்சோ இல்லைனா கூட்டியோ தொழுதுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க தொழுகையே கூடாது. அதனால் அவங்க திரும்பவும் தொழ தான் செய்யணும். ஓகேவா? ஏன்னா வேணும்னே தொழுகையை குறைச்சோ கூட்டியோ செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு தொழுகையே கூடாது, தொழுகையை திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும். இப்போது சஜ்தா சஹுவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? 1, மறதியாக தொழுகையை கூட்டி தொழுதுட்டோன்னா. 2வது, மறதியாக தொழுகையை குறைச்சி தொழுதுட்டோன்னா. 3வது, தொழுகையில் கூட்டி இல்லைனா குறைச்சி தொழுதுட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா. தொழுகையில் நம்ம கூட்டி தொழுதுட்டோமோ இல்லைனா குறைச்சி தொழுதுட்டோமோ அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போது இந்த 3 விஷயங்களுக்காக மட்டும்தான். இப்போ முதல் விஷயத்தை எடுத்துக்குவோம். மறதியாக தொழுகையை கூட்டி தொழுதுட்டோன்னா என்ன செய்கிறது? நம்ம மறதியாக தொழுகையில் ஏதாவது ஒரு செயலை அதிகமாக்கிட்டோன்னா, இப்போ உதாரணத்துக்கு தொழுகையில் உட்கார வேண்டிய இடத்துல நின்றுட்டோம், இல்லைனா நிற்க வேண்டிய இடத்துல உட்காந்துட்டோம், இல்லைனா ருக்குவோ சுஜூதோ அதிகமாக்கி செஞ்சிட்டோம். இந்த மாதிரியான செயல் நம்ம ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டா கூட நம்ம சஜ்தா சஹு செய்யணும். அதாவது எப்படி கடைசி அத்தஹியாத்தில் உட்காருவோம் இல்லையா? அப்போது உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு நம்ம என்னெல்லாம் ஓதுவோம்? அத்தஹியாத்து ஓதுவோம், சலவாத்து ஓதுவோம், அப்புறம் துவா ஓதுவோம். அதுக்கு பிற்பாடு நம்ம சலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி 2 சஜ்தாக்கள் செஞ்சிடணும். சஜ்தா சஹு செய்யும்போது துவாவோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திக்ரோ ஓத வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. பொதுவாகவே நம்ம சஜ்தாவில் ஓதக்கூடிய திக்கரையே ஓதிக்கிட்டாலே போதுமானது. பொதுவாக நம்ம சஜ்தா செய்கிறது எப்படி செய்வோம்? தக்பீர் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி 2 சஜ்தாக்கள் செய்வோம். அதுக்கப்புறமா வழமையாக செஞ்சது மாதிரி 2 சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சிடுவோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அப்துல்லா பின் புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காயத்துகள் கொண்ட ஒரு தொழுகையில் 2 ரக்காயத்துகள் தொழுவித்து முடித்த பின் முதலாம் அத்தஹியாத்து இருப்பில் அமராமல் 3வது ரக்காயத்துக்காக எழுந்துட்டாங்க. அதனால் அவங்களோட மக்களும் எழுந்துட்டாங்க. தொழுகை முடியும் தருவாயில் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதை எதிர்பார்த்திருந்த போது அந்த அமர்விலேயே சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி
தக்பீர் சொல்லி மறதிக்கு பரிகாரமாக 2 சஜ்தாக்கள் செஞ்சுட்டு பிறகு சலாம் கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்போது 4 ரக்காயத்து தொழுகையில் நம்ம வந்து 2வது ரக்காயத்தில் உட்காராமல் அத்தஹியாத் ஓதுறதுக்கு உட்காராமல் நம்ம பாட்டுக்கு 3வது ரக்காயத்துக்கு தெரியாமல் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறுதி அமர்வில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அத்தஹியாத் ஓதி அப்புறம் அதாவது சலவாத்து ஓதி அதுக்கப்புறம் துவாக்கள் ஓதி அதுக்கப்புறமா சஜ்தா சஹுக்கு தக்பீர் சொல்லி 2 சஜ்தாக்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சலாம் கொடுக்கறது. இப்படி வந்து நம்ம செய்யணும். இப்போது 2வது விஷயம் பார்த்தோம், மறதியாக தொழுகையை குறைச்சி தொழுதுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழுகையில் தக்பீர் தஹ்ரிமா அதாவது முதல் தக்பீர் சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் அந்த தொழுகையிலே என்ட்ராகும். அந்த தக்பீரே சொல்லலைன்னு சொன்னாலோ இல்லைனா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலைன்னு சொன்னாலோ என்ன நடக்கும்? அந்த தொழுகையே கூடாது, அவங்க திரும்பவும் தொழணும். சரியா? இதை தவிர்த்து இப்போ இந்த 2 விஷயத்தை தவிர்த்து தொழுகையில் ஏதாவது ஒரு செயலை செய்யாமல் மறந்துட்டா, உதாரணத்துக்கு அத்தஹியாத்து இருப்பில் உட்காராமல் 3வது ரக்காயத்துக்கு எழுந்துட்டாலோ தொழுகையை அப்படியே தொடர்ந்துடணும். இல்லைனா கொஞ்சம் எழும்போதே தவறு செய்கிறோம் அப்படின்னு நினைவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு வந்து நம்ம 2வது ரக்கா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அத்தஹியாத்து இருப்பில் இருப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம வந்து அப்படியே உட்காந்து ஓதிடுவோம். இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 2வது ரக்காயத்து இருப்பில் உட்காராமல் முழுமையாகவே எழுந்துட்டோம். ஓகேவா? முழுமையாக எழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா தொழுகை அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். நல்லா எழுந்திரிச்சு நின்னதுக்கு பிற்பாடு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டினியூ தான் பண்ணணும். திரும்பவும் போய் 2வது ரக்காவோட அந்த இருப்பில் உட்காரக்கூடாது. சரியா? ஓகே. 3வது ரக்காயத்துக்காக நல்லாவே எழுந்துட்டோம், கொஞ்சம் லைட்டாக எந்திரிக்கும் போது ஞாபகம் வந்துருச்சுன்னா ஓகே. ஆனால் ஃபுல்லாக எந்திரிச்சு நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே தொழுகையை கண்டினியூ தான் பண்ணணும். கண்டினியூ பண்ணி லாஸ்ட்டில் நம்ம வந்து சஜ்தா சஹு செய்வோம். கடைசி அத்தஹியாத்து இருப்பில் உட்காந்துட்டு அத்தஹியாத்து சலவாத்து துவா எல்லாம் ஓதுனதுக்கு பிற்பாடு சலாமுக்கு முன்னாடி தக்பீர் சொல்லி சஜ்தா சஹு 2 சஜ்தா செய்யணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா வளமையாக நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி 2 சலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடிக்கணும். இதுதான் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேர தொழுகைகளில் ஒரு தொழுகையை 2 ரக்காயத்துகளாக எங்களுக்கு தொழுது சலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மாலை நேர தொழுகை அப்படின்னு சொன்னால் அசர், மகரிப், இஷா இந்த 3க்குமே வந்து உங்களுக்கு 4 ரக்கா 3 ரக்கா தொழுகையாக இருக்குது இல்லையா? அப்போது அதை வந்து 2ஆக்கி தொழுதுருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு மனிதர் வந்து போய் கேட்குறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, தொழுகை குறைக்கப்பட்டுருச்சா இல்லைனா நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குறைக்கப்படவும் இல்லை மறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சுற்றி இருந்த சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் வந்து ஆமாம் நீங்கள் வந்து 2 ரக்கா தான் தொழுதிங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும் இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் விட்டதை தொழுது சலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது விட்டதை கொடுத்து சலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தக்பீர் சொல்லி தொழுகையில் செய்யக்கூடிய சஜ்தாவை மாதிரியே செஞ்சு தலையை உயர்த்தி தக்பீர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தக்பீர் சொல்லி தொழுகையை செய்யும் சஜ்தா மாதிரியே செஞ்சு சலாம் கொடுத்தாங்க. அப்போது குறைச்சி தொழுதோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க குறைச்சி தொழுதுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்குது. அதுக்கப்புறமா திரும்ப போய் விட்ட தொழுகையை மட்டும் இப்போ 1 ரக்காவாக இருந்துச்சுன்னா 1 ரக்கா மட்டும் தொழுது சஜ்தா சஹு செஞ்சு சலாம் கொடுக்கறது. இப்போது 2 ரக்காவாக இருந்துச்சுன்னா விட்டது 2 ரக்காவாக இருந்துச்சுன்னா 2 ரக்காவை மட்டும் போய் தொழுது அதாவது சஜ்தா சஹு செஞ்சு சலாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அந்த கொஞ்சம் இடைவெளி கேப் இருக்கிற நேரத்துலையே, அதாவது அந்த வக்து நேரத்துலையே அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போது அடுத்த விஷயம் என்னென்னா, தொழுகையில் கூட்டிட்டாலோ இல்லைனா கூட்டிட்டோமோ இல்லைனா குறைச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம டவுட்டு பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தொழுகையின் போது ஏற்படக்கூடிய வீணான சிந்தனையின் காரணமாக என்ன நடக்கும்னா, எத்தனை ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னே நம்ம மறந்துடுவோம்.
அப்போது நம்ம 2 ரக்காயத்து தொழுதோமா இல்லைனா 3 ரக்காயத்து தொழுதோமா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைவான கணக்கில் உள்ளதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது 2 ரக்காயத்தா இல்லை 3 ரக்காயத்து தொழுதோமா அப்படின்னு ஞாபகம் கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம 2 ரக்காவை தான் எடுத்துக்கணும் கன்ஃபார்மாக. ஓகேவா? நம்ம 2 ரக்காத்து தான் தொழுதுருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்கணும். எது குறைவாக இருக்கோ அந்த நம்பரில் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம குறைவான எண்ணிக்கையில் கணக்கிடுறதுக்கு காரணம் வந்து அதுதான் உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால தான். நம்ம உறுதியாக இவ்வளவு ரக்காத்து தொழுதுருக்குறோம் அப்படின்னு நம்ம உள்ளத்தில் உறுதி வச்சதுக்கு பிற்பாடு தொழுகையை தொடரணும். சரியா? அதுக்கப்புறமா கடைசி அத்தஹியாத்து இருப்பில் உட்காந்துட்டு அத்தஹியாத்து சலவாத்து துவா ஓதுனதுக்கு பிற்பாடு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லிவிட்டு 2 சஜ்தாக்கள் செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம சலாம் கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உங்களில் ஒருவர் தொழுகையில் சந்தேகம் கொண்டால் 1 ரக்காத்து தொழுதுள்ளாரா அல்லது 2 ரக்காயத்து தொழுதுள்ளாரா என்று அறியவில்லை என்றால் அவர் அதனை 1 ரக்காயத்தாக கணக்கிட்டு கொள்ளட்டும். 2ஆ 3ஆ என்று அறியவில்லை எனில் அவர் 2 ரக்காயத்தை கணக்கிட்டு கொள்ளட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது தொழுகை முடித்ததுக்கு பிற்பாடு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வருது. தொழுகையெல்லாம் தொழுது முடிச்சிட்டோம், சலாம்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சில நேரங்களில் தொழுகையில் தவறு செஞ்சுருவோம். ஆனால் அதை நம்ம உணரவே மாட்டோம். தொழுது முடித்ததுக்கு பிற்பாடு நமக்கு ஞாபகம் வரும், நம்ம தொழுகையில் தவறு செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி நம்ம வந்து தொழுது சலாம் கொடுத்ததுக்கப்புறமா நம்முடைய நினைவுக்கு தொழுகையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 ரக்காயத்தை விட்டதாக தான் கருதப்படும். 1 ரக்காத்தை விட்டதாக தான் கருதப்படும். சரியா? தொழுகை முடிஞ்சு அதிகமான இடைவெளி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளும் ஒதுவோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 ரக்காவை மட்டும் தொழுதுட்டு வந்துடணும். 1 ரக்காயத்தை தொழுது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி 2 சஜ்ஜாக்கள் செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம வழமையாக சலாம் கொடுக்கறது மாதிரியே 2 சலாம் கொடுத்துடணும். அவ்வளோதான். ஆனால் தொழுது முடித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா நம்மளுடைய ஒது முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகையை புதுசாக தான் திரும்பவும் தொழணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இமாம் வந்து தொழுகையில் தவறு செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாமாக ஒருத்தர் வந்து தொழ வைக்கும்போது அவர் தொழுகையில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாருன்னா அவரோட தவறை தொழுகையில் இருந்துக்கிட்டே பின்னால் உள்ளவங்க சுட்டி காமிப்பாங்க. அதாவது இமாம் தவறை வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ் அப்படின்னு இமாமுக்கு கேட்குற அளவுக்கு சொல்லணும். ஆண்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் யாருமே அந்த தவறை சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இமாமுக்கு கேட்குற அளவுக்கு கை தட்டணும். பெண்கள் வந்து கை தட்டணும். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மார்க்க சட்டங்கள். இமாமுக்கு அவருடைய தவறு சுட்டி காட்டப்பட்டுருச்சுன்னா அவர் சரியானதை நோக்கி திரும்பிடணும். சரியா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுஹப் சட்டங்களில் என்ன சில பேர் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சலாம் கொடுத்துட்டு 2 சஜ்தா செய்யணும், அதாவது சஜ்தா சஹூ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி செய்கிறதுக்கு, அதாவது 1 சலாம் கொடுத்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு சஹீஹான ஹதீஸோ குரான்லையோ ஆதாரமே கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க, இல்லைனா பிறரை இப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது மறதிக்காக செய்யக்கூடிய சுஜூதை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் நம்ம விடக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக செய்கிறது தான் இந்த சுஜூது சஹு. தொழுகையில் மறதியால் சில தவறுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் விட்டுட்டாலோ, செய்யக்கூடாதவையை செஞ்சாலோ, இல்லைனா சந்தேகம் வந்தாலோ செய்யக்கூடிய சுஜூது தான் சஜ்தா சஹு. தொழுகையில் ருக்குனு, அதாவது ஃபர்தை விட்டால் அதை திரும்ப செஞ்சு சஜ்தா சஹு செய்யணும். வாஜிபானதை விட்டால் சஜ்தா சஹு செஞ்சாலே போதுமானது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கலாம். இப்போது தொழுகையில் ரக்காயத்துகளை கூட்டினாலோ குறைச்சாலோ சலாம் கொடுக்கறதுக்கு பின்னாடி சஜ்தா சஹு செய்யலாம். சலாம் கொடுக்கறதுக்கு பின்னாடி சஜ்தா சஹு செய்யலாம். அதாவது சலாம் கொடுத்த உடனே அதுக்கப்புறமா சலாம் கொடுத்து ஞாபகம் வந்துச்சுன்னா சஜ்தா சஹு செய்யலாம். அதுக்கப்புறமா அத்தஹியாத்தில் மறந்தாலோ இல்லைனா சந்தேகம் கொண்டாலோ சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சஜ்தா சஹு செய்யணும். இப்போது இந்த 2 நிலையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சலாமுக்கு முன்னாலும் சஜ்தா சஹு செய்யலாம், இல்லைனா அதாவது சலாமுக்கு பின்னாடியும் சஜ்தா சஹு செய்யலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம
தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லா சஜ்தா சஹோவை பற்றி முழுமையாக அல்ஹம்துலில்லா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.